கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி தமிழகம் மற்றும் காரைக்காலில் மாணவர்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்தும் இந்திய மாணவர்கள் சங்கம், ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மறியலில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் காரைக்கால் அரசு கல்லூரி மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்த கட்டமாக மாவட்ட அளவில் மாணவர்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் மாணவர்கள் நீட் தேர்வை முறைகேட எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. அதை காவல்துறை அது மாணவர்கள்ங்கிறத பாராமல் கடுமையான முறையில் வன்முறை தாக்குதல் நடத்தி மாணவர்களை அவ்வளோ பேர் அடித்து ரத்தம் சிந்தி ஒரு எதிரிகள் மாதிரி மாணவர்களை நடத்திருக்காங்க. அதை கண்டிச்சும் நீட் தேர்வை முற்றிலும் தடை பண்ணணும், நீட் தேர்வே வேண்டாம் அப்படிங்கிறத கண்டிச்சும் நாங்கள் இன்றைக்கி எங்கள் கல்லூரியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். மதுரை சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மதுரை மாவட்ட இடதுசாரி ஜனநாயக சக்திகள் அமைப்பின் சார்பில் அண்ணா பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஜனதா பார்ட்டியினுடைய கோரிக்கை மாறுகிறது. முதலில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை முதன்மையான கோரிக்கையாக இருந்தது. அதன் பிறகு மோடியும் விலக வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கையை சேர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு இவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். அது தவிர மாணவர்களை கொடுமையான வழியோடு தான் இந்த மதுரையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம்.